ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நாளுக்குரிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எடுத்து வாசிப்போம். லூக்கா 2:10. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி முக்கிய பொருளினுடைய ஒன்றாக பயப்படாது என்பதாம். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிலே ராத்திரியில தன்னுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு தூதன் அவங்களிடத்துல பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு மட்டுமென்று எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருப்பதாக தேவதூதன் சொன்னார். இந்த மாதிரி லூக்கா 2:10 வாசிக்கிறோம். அது என்ன நற்செய்தி? அந்த இரட்சகரின் பிறப்பு. இது முரண் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, பெயர் தெரியாத மேய்ப்பர்கள், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடைய பிரதான மேய்ப்பரினுடைய வருகையை பார்த்தீங்கன்னா, அது குறித்த நற்செய்தி அறிவிப்பதற்கென்று இந்த கேட்க நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜரீக அறிவிப்பு தேவாலயத்திலிருந்து பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் அரண்மனையில் இருக்கிற ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கோ கொடுக்கப்படாமல் யூத சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்களை கருதப்பட்ட தாழ்மையான மேய்ப்பர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்று நாம வியந்து உண்டா? அந்நாட்களில தேவன் மேய்ப்பர்களே அதிகமாய் கொண்டவர் என்னன்னு சொல்லி யாருக்கும் எண்ணினதே கிடையாது. ஆனா அது போலவே மேய்ப்பர்கள் தேவன் மீது அக்கறை கொண்டவர்களா என்றும் யாருமே நினைத்ததில்லை. ஆனால் சமய பற்று இல்லாத மேய்ப்பர்கள் மத போதகர்களால் வழக்கமான பாவிகள் என்றே கருதப்பட்டாங்க. ஆனா தேவன் இந்த மேய்ப்பர்களே தெரிந்து கொண்டார். இது தேவ தயவு சற்றும் பெற தகுதி அல்லாதவர்கள் மீது தேவன் வச்சிருக்கிற கிருபை அவருடைய மகாபெரிய இரக்கத்தை விலக்கி காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு வகையில இந்த பெயர் தெரியாத மேய்ப்பர்கள் 3 மனுக்குலத்துக்கும் பிரதிநிதிகளாகத்தான் உள்ள இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், தகுதியற்றவர்களாக நம்பிக்கிழந்த நிலையில் தேவன் நமக்கு ஒரு பெரிய அதிசயமானவைகளால் கிருபையினால அதிகம் நாடுபவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இந்த மேய்ப்பர்களைப் போல தீட்டாளர்களாக நம்முடைய இருதயங்களினாலும் அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் தீட்டப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி. பாவியான நமக்கு கிறிஸ்து எனும் இரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார். எனவே நாம் களி கூற வேண்டும். அவர் நம்மை மீட்க வந்த ஒரு தேவன், நம்மை தான் தண்டிக்கும் நியாயாதிபதி அல்ல, அவர் ஆண்டவர். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்த நீர் தாழ்மையான சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டது ஆச்சரியம். தகுதியற்ற பாவியான எனக்கும் அன்பை வெளிப்படுத்தினது இன்னும் ஆச்சரியம். உமது அதிசயமான கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். Have a blessed day. I wish you a blessed Merry Christmas. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.